ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு வீடியோல வந்து பார்த்துட்டீங்கன்னா, 3 to 4 டேஸ்ல எடுத்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் வந்து வீட்டுக்கு வந்ததும், அம்மா வீட்டுக்கு வந்ததும் ஒன் பை ஒன் நான் வந்து விளாக் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நெனச்சேன். ஃபர்ஸ்ட் 2 டேஸ் ரொம்பவே நல்லா போச்சு. கட்டிங் ஒர்க் அப்புறம் வீடியோ எடிட்டிங் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஸோ, அதனால என்னால ப்ராப்பரா எதுவும் கன்டின்யூ பண்ண முடியல. நான் இங்க வரும்போது, அம்மா வீட்டுக்கு வரும்போது நான் நினைச்சுட்டு வந்தது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மித்துக்குட்டிக்கு வந்து ஃபீடிங் ஸ்டாப் பண்றோம் இல்லையா? மித்துக்குட்டிக்கு தான் ரொம்ப சஃபர் ஆகும், அழுவா அண்ட் எப்படி மறக்கடிக்கிறது இதெல்லாம் ரொம்ப கஷ்ட ப்ராசஸ், பெரிய ப்ராசஸா இருக்கும் அப்படி இப்படின்னு நினைச்சு தான் வந்து நான் வந்தேன். பட் மித்துக்குட்டிக்கு நான் நெனச்ச அளவுக்குலாம் இல்ல. அவன் வந்து நைட் எந்திரிச்சான் அப்டின்னா, 1 to 2 டைம் எந்திரிச்சான்னா, சம்டைம்ஸ் தட்டி குடுத்தோம் அப்டின்னா படுத்துருவான். இல்ல அப்டின்னா புட்டி பால் குடுத்தோம் அப்டின்னா, தூக்கத்துல குடிச்சுட்டு படுத்துர்றான். ஸோ ரொம்பலாம் வந்து என்ன டார்ச்சர் பண்ணல. ரொம்ப நானும் அவனுக்கு வந்து மறக்கடிக்கிறதுக்கு வந்து மெனக்கெடல. அண்ட் இன்னொன்னு ஒண்ணு வந்து அவனுக்கு நல்லா சாப்பிட குடுத்து, நல்லா படுக்க வச்சிரணும். லேட்டா படுக்க வச்சுட்டோம் அப்டின்னா, நைட் வந்து அவ்வளவா எந்திரிக்கிறதில்ல. ஸோ அப்படியே போக, போக, போக அவன் மறந்துருவான் அப்படின்ற மாதிரி நெனச்சு பண்ணியாச்சு. அவனோட ப்ராசஸும் வந்து முடிஞ்சிருச்சு. எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி. அத நெனச்சு ரொம்பவே ஹாப்பி. பட் எனக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா, நான் வந்து இத நெனைக்கவே இல்ல. என்னன்னா, அ எனக்கு நான் சஃபர் ஆகுறத பத்தி கொஞ்சம் கூட நான் நெனைக்கல. ஏன்னா வந்து பிரஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணும்போது, ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். நமக்கு பெயின் இருக்கும். அண்ட் நமக்கு வந்து ஃபீவர் வரும். இதெல்லாம் வந்து நான் நெனைக்கவே இல்ல. அண்ட் இத வந்து நான் மோஸ்ட்லி வீடியோஸ்லயும் வந்து நான் பார்க்கல. நான் வந்து ஸ்டாப் பண்றதுக்கு முன்னாடியே என்னலாம் பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து நான் பார்த்தேன். ஒரு சில டாக்டர் சொல்ற அட்வைஸும் வந்து நான் கேட்டேன். ஸோ அந்த மாரி இருக்கும்போது, எனக்கு இந்த ஒரு சைடே நான் வந்து யோசிச்சு பார்க்கல. என்ன அப்படின்னா, நான் எவ்வளோக்கு எவ்வளோ சஃபர் ஆவேன், எனக்கு எவ்வளோ பெயின் இருக்கும் அப்படின்றது. ஸோ ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு 1 ஆர் 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து என்னால எதுவுமே பண்ண முடியல. சுத்தமா ஒண்ணுமே பண்ண முடியல. அவ்ளோ பெயின் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க இந்த மாரி வந்து, ஆமா பெயின் இருக்கும். போக போக சரியாயிரும். ஒரு ஒரு சிலர் சொல்றாங்க 1 வாரம் அப்படியே இருக்கும். அண்ட் 10 நாள் அப்படியே இருக்கும். போக போக தான் சரியாகும். சாப்பிடாம இருக்கணும். அப்படி இப்படின்னு நெறைய சொன்னாங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து சரி டாக்டர் வேணாம். நம்ம வீட்லயே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து நெனச்சேன். பட் எனக்கு பெயின் ரொம்ப இருந்தது. ஸோ, அதனால நான் வந்து டாக்டர் போயிட்டு டாக்டர் கன்சல்டேஷனோட நான் வந்து டேப்லெட்ஸ் எடுத்துட்டேன். 2 டேஸ் டேப்லெட் எடுத்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, எனக்கு லிட்டரலி கொஞ்சம் அப்படியே தான் இருந்தது. பெயின் அப்படியே தான் இருந்தது. ஸோ, அதனால வந்து அ அட்வைஸ் நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க இல்லையா? அவங்கள்ட்டலாம் கேட்கலாம் அப்படின்னா, ஒருத்தவங்களும் ஒண்ணொண்ணு சொல்றாங்க. இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க. ஒரு ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா, இன்னொருத்தவங்க வந்து அத செய்யக்கூடாதுன்றாங்க. எல்லாமே ஆப்போசிட் தான். ஒருத்தவங்க வந்து தல குளிக்கலான்றாங்க. ஒருத்தவங்க தல குளிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா, இத சாப்பிடலான்றாங்க. இன்னொருத்தவங்க சாப்பிடக்கூடாதுன்றாங்க. ஸோ, அதனால எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஸோ, அதனால நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, சாப்பிடுறத வந்து கம்மி பண்ணிட்டேன். சாப்பிடுறதெல்லாம் வந்து கம்மி பண்ணி ஒரு 3 to 4 டேஸா வந்து நான் சாப்பிடுறதே வந்து கம்மி பண்ணிட்டேன். எப்படி சாப்பிட்டேன் அப்டின்னா, ஆ சாப்பாடு இருக்குல்லையா, சாப்பாடுல வந்து தண்ணி போட்டு இது மட்டும் தான். சாப்பாடுல தண்ணி விட்டுட்டு அத மட்டும் தான் வந்து சாப்பிட்டேன். அதுவுமே நான் மதிய நேரம் தான் சாப்பிட்டேன். காலையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே சாப்பிடுறதில்ல. ஏன்னா எனக்கு ரொம்ப பெயின் இருந்தது அப்படின்றனால, சரி ஒரு 2 to 3 டேஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நமக்கு நல்லாருக்கும் அப்படின்ற மாரி நெனச்சு, நான் அப்படி நெனச்சுட்டேன். ஸோ நான் சாப்பிடாமயே இருக்க எனக்கு என்னாச்சு அப்படின்னா, ஒரு மாரி 3 டேலாம் அப்படியே ஒரு மாரி கேராயி மயக்கம் வர்ற மாரி இருந்தது. என்னால உட்காந்தேன் அப்படின்னா எந்திரிக்கவே முடியல. படுத்தேன் அப்படின்னா சுத்தம் எந்திரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ப்ராப்பரா நான் பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் அந்த டாக்டரும் வந்து ஏதாவது டவுட்னா எனக்கு வந்து கால் பண்ணுங்க. நான் வந்து சொல்றேன் அப்டின்னாங்க. ஸோ அவங்க வந்து சொன்னாங்க, "சாப்பிடுறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சாப்பிடலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டேப்லெட் எடுத்திருக்கீங்கல்ல, அதனால நீங்க சாப்பிடலாம்" அப்டின்னாங்க. ஆனா எனக்கு டேப்லெட்டும் தீர்ந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் சாப்பிட்டேன் அப்டின்னா, எனக்கு வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமா அப்டின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிட்டேன். ரொம்பலாம் சாப்பிடல. கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறதும் நான் 1 நேரம், 2 நேரம் இந்த மாரி தான் வந்து சாப்பிட்டேன். ஈவன் தண்ணி குடிச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்டின்றனால, நான் அத கூட வந்து பண்ணாம அப்பப்ப தான் வந்து நான் பண்ணுனேன். ஸோ, இப்ப எனக்கு நல்லா இருக்கு. அதாவது முடியறதுக்கு மினிமம் 1 வீக்காவது ஆகும்னு நெனைக்கிறேன். அண்ட் இப்ப நான் ஓகே. பட் நான் இன்னுமே வந்து எனக்கு சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன் அப்டின்னா, எனக்கு அந்த பெயின் வந்து சுத்தமா என்னால தாங்கவே முடியல. அந்த அளவுக்கு இருந்தது. எனக்கு லிட்டரலி ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு வந்து படுக்க முடியாது, எந்திரிக்க முடியாது, உட்கார முடியாது. அப்டி நான் இருந்தேன். ஸோ அந்த அளவு நான் அப்ப எப்டி இருந்தனோ, அந்த அளவு தான் நான் இப்பயும் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன்.
ஸோ அதனால அகைன் என்னால ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்னா, நாம எவ்வளோக்கு எவ்வளோ முடிஞ்ச அளவு நான் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நான் கண்ட்ரோல் பண்ணேன். சீரியஸ்லி எனக்கு அந்த 2ண்ட் டே, 3ர்ட் டேலாம் என்னடா வாழ்க்கை இது? என்னடா எல்லாமே நமக்கே வருது. பொண்ணுங்களுக்கு தான் இதெல்லாம் வந்து குடுக்கணுமா? ஏன் அப்படி? அப்படி சொல்லி செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு சீரியஸ்லி. ஏன்னா வந்து அதான் நான் முன்னாடியே சொன்ன மாரி அவ்வளோலாம் நான் பெயின் தாங்கவே மாட்டேன். பட் இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெயினா இருக்கு. என்ன பண்ணாலும் பெயினா இருக்கு. உட்கார்ந்தா பெயின், நடந்தா பெயின். அந்த மாதிரி எல்லாமே பெயினா இருக்கு. அதுவும் நம்ம சி செக்ஷன் பண்ணனால சொல்லவே வேணாம். அவ்ளோ வலி இருக்கு. பிரஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நான் நெனச்சது அந்த டைம்ல தப்பு அப்படின்ற மாரி வந்து நான் நெனச்சேன். ஏன்னா, மித்துக்குட்டிக்கு வந்து 1 1/2 வயசு ஆயிடுச்சு. நெறைய பேர் ஒரு சிலர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, "போதும் ஸ்டாப் பண்ணிடு." இல்ல பார்க்குற எல்லாருமே ஸ்டாப் பண்ணிடு, ஸ்டாப் பண்ணிடு, ஸ்டாப் பண்ணிடுன்னு தான் சொன்னாங்க. இப்பயிலேருந்தே ஸ்டாப் பண்ணா தான் போக போக வந்து உனக்கு வந்து ஈஸியா இருக்கும் மறக்கடிக்க. இல்ல அப்டின்னா கஷ்டம். அவனுக்கு விவரம் தெரிஞ்சுச்சுன்னா கஷ்டம் அப்டின்ற மாதிரி. சரி எனக்கும் அதான் வந்து பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. ஏன்னா வந்து நம்மள வந்து டிபெண்ட் இருக்கக்கூடாது அப்டின்றனால, சரி ஓகே அப்டின்ற மாரி நான் நெனச்சு ஓகே சொல்லி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நெனச்சுட்டேன். பட் ஆனா அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னது எல்லாரும் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, "எதுக்கு இப்பவே வந்து ஸ்டாப் பண்ற? இன்னும் கொஞ்ச நாள் வந்து குடுக்க வேண்டியது தானே?" அப்படின்ற மாதிரி. அப்பவே எனக்கு வந்து கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. ஏன்னா, அது நம்ம குடுக்கும்போது எல்லாரும் வந்து ஸ்டாப் பண்ணு, ஸ்டாப் பண்ணுன்னாங்க. இப்ப நம்ம ஸ்டாப் பண்ணும்போது, "எதுக்கு இப்பவே ஸ்டாப் பண்ற? இன்னும் கொஞ்ச நாள் குடுக்க வேண்டியது தானே?" அப்படின்றாங்க அப்படின்ற மாதிரி. அதான் அது ஸ்டார்ட் பண்ணதுலருந்து, அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதுலருந்து எனக்கு வர கமெண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, "பண்ணாத பண்ணு. இத பண்ணாத அத பண்ணு. இத பண்ணாத அத பண்ணு." பண்ணணும்னு சொல்றாங்க, பண்ணாதன்னு சொல்றாங்க. அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு சொல்யூஷன் குடுங்க அப்டின்னா, அதையும் வந்து ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா வந்து, இத பண்ணு, இத பண்ணா நல்லாருக்கும் அப்டின்னு வந்து சொல்றாங்க. இன்னொருத்தவங்க அத பண்ணாத அப்டின்றாங்க. சீரியஸ்லி அந்த ஒரு ஒரு 4 டேஸ் நான் வந்து அப்பா! என் லைஃப்ல அந்த 4 டேஸ் நான் பட்ட பாடு இருக்கே! அப்டி. ஸோ சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. அண்ட் நான் வந்து எதுக்காக இத வந்து நான் உங்க கூட ஷேர் பண்றேன் அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஆ நான் மோஸ்ட்லி வந்து இந்த சைட் பார்த்ததே இல்ல. அதாவது மதர்ஸ் எவ்ளோ சஃபர் ஆகுறாங்க அப்படின்றத நான் வந்து பார்த்ததில்ல. அண்ட் இது எல்லாம் காமன் தானே. எல்லாருக்கும் நடக்கிறது தானே. இது என்ன பெரிய விஷயமா? அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு தோணும். அப்படி கிடையாது. என்ன கேட்டா இது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்துக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்துக்கணும். அண்ட் அந்த 4 டேஸுமே நான் வந்து பார்த்துட்டீங்கன்னா, அப்படியே பயங்கர கோவத்திலேயே தான் இருந்தேன். யாரு என்கிட்ட வந்து பேசினாலும் அப்படியே எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டு பயங்கரமா ஒரு கோவத்திலேயே தான் சுத்திட்டு இருந்தேன். அண்ட் அவங்களும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி இந்த டைம் அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாரி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ கண்டிப்பா வந்து அந்த டைம்லலாம் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அவங்களுக்கு கோஆப்பரேட் பண்ணணுமோ, அந்த அளவுக்கு நம்ம கோஆப்பரேட் பண்ணணும். ஸோ அப்பதான் அதுலருந்து வந்து நம்ம ஹீல் ஆயி வெளிய வர முடியும். அந்த பெயின் ஸ்டார்ட் ஆயினா ஒரு நாள் கழிச்சுலாம் வந்து லிட்டரலி எனக்கு வந்து நான் ஆப்ரேஷன் பண்ணி எப்படி இருந்தனோ, அதாவது ஆப்ரேஷன் பண்ணி 1 வீக் கழிச்சு நான் வீட்ல வந்து எப்படி இருந்தனோ, அப்படிதான் எனக்கு இருந்தது. எந்திரிக்க முடியல, நடக்க முடியல, உட்கார முடியல, எதுவுமே வந்து பண்ண முடியல. படுக்க முடியல. சுத்தமா படுக்கவே முடியல. லிட்டரலி நான் வந்து அழுதுட்டேன். எனக்கு என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லி நான் அழுதுட்டேன். அது யாருக்கும் தெரியாது. பட் எனக்குள்ளேயே வந்து நான் அழுதுட்டே இருந்தேன். என்னடா இது! ஏன்டா இது நமக்கெல்லாம் வருது? அப்படின்ற மாதிரி. பட் நம்ம வந்து பொண்ணா பொறந்தாலே இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பட் ஆனா எனக்கு இப்போதைக்கு அப்பாடா! அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து முடிஞ்சுச்சு. எல்லாமே முடிஞ்சுச்சு. இன்னி கொஞ்சம் வந்து ரிலீஃபா இருக்கலாம். முன்னாடி இருந்தத விட கொஞ்சம் ரிலீஃபா இருக்கலாம் அப்டின்ற மாதிரி நெனச்சு, அண்ட் இன்னொன்னு என்ன அப்டி வந்து பாத்தீங்கன்னா, என்னனாலும் சாப்பிடலாம் இனிமே. அத நெனச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீரியஸ்லி நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்ட்டே கிட்டத்தட்ட வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. நல்லா ஐஸ்கிரீமே சாப்பிடலங்க. ஐஸ்கிரீம் சாப்ட்டே 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப ரீசென்ட் டேஸா ஒரு ஒரு 1 மந்த் முன்னாடி வீட்ல ஐஸ்கிரீம் இருந்தது. அத கூட என்னால வந்து ஃபுல்லா சாப்பிட முடியல. என்ன பண்ணேன் அப்டின்னா, அந்த ஐஸ்கிரீம் இருக்குல்ல, அந்த கோன் ஐஸ் தான் வாங்குனது. உள்ள இருக்கிறதெல்லாம் வந்து பவி சாப்பிட விட்டுட்டு, அந்த வெளிய இருக்கும் இல்லையா கோன், அத மட்டும் சாப்பிட்டேன். ரொம்ப டெம்ப்டிங்கா இருந்ததுன்றனால அத நான் சாப்பிட்டேன். ஏன்னா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா மித்துக்குட்டிக்கு வந்து கோல்டு ஆயிடும். அண்ட் ஒரு சில ஃபுட்லாம் சாப்பிட்டா மித்துக்குட்டிக்கு சேராது அப்டின்றனால நான் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டா இருந்தேன். நான் வந்து பிரெக்னன்ட் ஆயிட்டு ஒரு 3 டூ 4 மந்த்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, சுகர் கட் பண்ணிட்டேன். என்ன பண்ண சொல்ட்டாங்க. ஸோ, அதனால அத பண்ண பண்ண ஸ்டார்ட் பண்ணனால, ஐஸ்கிரீம் நான் அப்பயிலருந்தே ஸ்டாப் பண்ணிட்டேன். அண்ட் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் மித்துக்குட்டிக்கு சளி பிடிக்கும் அப்டின்றனால, அதையும் வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன் அப்டின்னா, ஒரு டைம் வந்து நாங்க மித்துக்குட்டிக்கு முடியலன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போனப்ப, அவங்க ஒண்ணு கேட்டாங்க. டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட்டு வார்த்தை என்ன கேட்டாங்க அப்டின்னா, "நீங்க ஏதாவது ஜில்லுன்னு குடிச்சீங்களா?"
அப்படின்ற மாரி தான். ஸோ சரி நம்மனால அவன் சஃபர் ஆக வேண்டாம் அப்படின்றனால, நான் வந்து அத ஃபுல்லாவே கட் பண்ணிட்டேன். ஸோ 2 வருஷம்க்கு அப்புறம் நான் ஐஸ்கிரீம் சாப்பிட போறேன். இன்னும் சாப்பிடல. இதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிடணும். இன்னும் 2 to 3 டேஸ் போட்டும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. பாய்.